அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, சில நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற விஷயம் என்னன்னா, தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி. இதில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு பேரும் இணைந்து இந்த ஆட்சியை கவுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா ஐபிடிஎஸ் அப்படின்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்ற திருநாவுக்கரசு அவர்கள், அவருடைய மனைவி காவல்துறையில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. என்னுடைய கணவரை காணவில்லை, யாரோ கடத்தி சென்று விட்டார்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் செய்தி வருது, இல்லை அவர் வந்து தாவேகா எம்எல்ஏவோட பேசி அவரை வந்து ராஜினாமா செய்ய வைக்க ட்ரை பண்ணாரு, ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தார், அதனால அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு செய்தி வருதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தினா ஆட்சியை கவிழ்க்குவதற்கு சதி செய்ததற்காக 6 பேர் கைது அப்படின்லாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமான 3 மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆட்சியை கவிழ்த்து விட்டு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவது, இதுக்காக எம்எல்ஏக்களை அப்ரோச் பண்ணுவது, இது சரியா தவறா? இந்த ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, இப்ப இருக்க சூழ்நிலையில இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியுமா? மூணாவது, இந்த ஆட்சிக்கு ஆபத்து எங்கிருந்து வரப்போகுதுன்றது. இதை 3 மட்டும் வழங்கும் போல சுருக்கமா விலைவாரியா பார்த்துடலாம் அப்படின்னு. இப்போ ஒருத்தர் எம்எல்ஏவை அப்ரோச் பண்றாரு, நீங்க வந்து ராஜினாமா பண்ணுங்கோ, ஆர் எங்க கட்சிக்கு நீங்க வந்துருங்கோ, இல்லை வந்து எங்க கட்சிக்கு ஆதரவா ஓட்டு போடுங்க அந்த கட்சியில இருந்தாலும், இப்படிலாம் பேசுவது இது வந்து பேரம்னு சொல்லலாம், குதிரை பேரம்னு சொல்லலாம், இல்லை அண்ணன் வைகோ அவர்கள் வார்த்தையில் ஒட்டக பேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து சட்டப்படி குற்றமா அப்படின்னா, அப்படி பார்க்க போனால் இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் வந்து இந்த வரையறைக்குள்ள வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிக சமீபத்தில் கர்நாடகத்தில் அந்த மேல் சபை தேர்தல் நடக்கும்போது காங்கிரஸ் வேட்பாளருக்கு பாஜக உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. பாஜகவில் வந்து யார் போட்டாங்க, நாங்கள் விசாரணை பண்ணினுக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. கட்சி மாறுவது இல்லை வந்து ராஜினாமா பண்ணுறது அப்படியும் தாண்டி, உங்கள் சொந்த கட்சிக்கு எந்த கட்சி சார்பாக அந்த சின்னத்தில் நின்று ஓட்டு போட்டிங்களோ அவங்க கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடாமல் நீங்கள் எதிர்கட்சி வேட்பாளருக்கு ஓட்டு போடுகின்றேன்னா அப்போ அதுவும் தப்பு தானே? இது மாதிரி இது ஓட்டு போடுறதை விடுங்க, அப்படியே கபால்னு இந்த கட்சியிலேருந்து ஒற்றி அந்த கட்சிக்கு வருது, ஒரு 2/3 வந்துடுறது. ஏன் வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்தது நம்ம பார்த்தோம்ல, 80 எம்எல்ஏக்கள் டிஎம்சிக்கு, அதில் கிட்டத்தட்ட 60 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மம்தா பானர்ஜி தலைவர் கிடையாது, நாங்கள் தான் தலைவர் அப்படின்றாங்க. இப்போ அது யார் என்ன அப்படின்னு தெரியாமல் முழிச்சு நிற்கிறாங்க மீதி 20 பேர். இதுக்கு முன்னாடி இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த மகாராஷ்டிரா தேர்தலும் போது சிவசேனா சிஎம் பதவி வேணும் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து நாங்கள் மகா விகாஸ் அகாதி காங்கிரஸோட போகிறோம்னாங்க. இவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏக்கள் அப்படியே பஸ்ஸில் வச்சுக்கின்னு இங்கே ரெசார்ட்டுக்கெல்லாம் கொண்டு போனாங்க. திடீர்னு வெடிகாத்தால் பாஜகவில் ஃபட்னவிஸ் அதுக்கப்புறம் ஒரு டெப்டி சிஎமோட பதவி ஏற்றுக்கிறார், அப்புறம் ராஜினாமா பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன் மத்திய பிரதேசத்தில் அப்படி தானே ஆட்சி மாறியது, காங்கிரஸ் வந்துட்டாங்க, அப்புறம் டகால்னு எம்பி எம்எல்ஏலாம் வந்து அதான் மத்திய பிரதேச எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பாஜகவில் நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆட்சி மாறுகின்றது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இவ்வளோ ஏங்க, இங்கேயே இந்த வாக்கெடுப்பின் போது அதிமுக உறுப்பினர்களில் ஒரு சிலர் தாவேகாவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ கட்சி கொறடா வந்து ஒரு உத்தரவு கொடுத்திருக்கின்றார், அதை மீறி அவங்க போடுறாங்க அப்படின் போது இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? யாருமே அவங்களாண்ட பேசலை, மனசாட்சி மட்டும்தான் அவங்களாண்ட பேசிச்சு, அதனால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சரி, நம்பிட்டு போவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை, வேற என்ன சொல்றது? கடைசியாக இங்கே வருவோம். ராஜினாமா செய்ய சொல்வது இது வந்து அடுத்த டாபிக்கோட ரிலேட்டட். ஏன்னா இன்றைக்கு வந்து ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இப்போ அதிமுக திமுக 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாலுமே அது நடக்காத காரியம். ஏற்கனவே 108 தொகுதியில் தாவேகா ஜெயிச்சிருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் 2 தொகுதியில் ஜெயிச்சாரு. அதனால ஒரு தொகுதி திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ சட்டசபையோட 234 ஸ்ட்ரென்த்தில் 1 குறைந்து விட்டது. அதுக்கப்புறமா ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் எத்தனை பேருங்க? ஐயா, லேட்டஸ்ட் டாலி என்னன்னு தெரியல. சரி, 6 அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ 227 இருக்கின்றது. 227 அப்படின்னும் போது 114 எம்எல்ஏக்கள் இருந்தால் அது மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி தாவேகா கிட்டே 107 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் காங்கிரஸ் 5 பேர் இருக்காங்க, 112 ஆயிடுச்சு. முஸ்லீம் லீக் 2, அதுவே 114. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட், விசிகா இதெல்லாம் இருக்காங்க. ஸோ மீதி பாஜக, அதுக்கப்புறம் அதிமுக திமுக 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாலுமே 117 கூட அவங்களால டச் பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ ஒரே ஒரு வழி என்னன்னா, தாவேகா பக்கம் இருக்கிற எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும். அப்போதான் அந்த இடத்துல ஸ்ட்ரென்த்து குறையும். அங்கே அப்படியே ஸ்ட்ரென்த்து இருந்ததுன்னு சொன்னால்
இந்த 3 கட்சி அதிமுக, பாஜக, திமுக ஒன்னா சேர்ந்தாலுமே தலைகீழ இருந்தாலும் இவங்களால மெஜாரிட்டியை காண்பிக்க முடியாது. சரி, அப்ப இந்த நேரத்தில் தாவேகா எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொன்னால் ஆட்சி கவிழ்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொன்னா மட்டும்தான் அது குற்றமா? வைகோ என்ன சொன்னார், இந்த மாதிரி எங்க கட்சி எம்எல்ஏக்கள் 2 பேரை ராஜினாமா செய்ய சொன்னேன், அதுலயும் மறுபடியும் வருகின்ற தேர்தலில் முதலமைச்சரே வந்து பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு கூட நான் சொன்னேன். ஒருத்தர் வந்து நான் எம்எல்ஏவா கண்டினியூ ஆறேன்னு சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் திமுகலேயே சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. நான் அப்படி சொல்லலை, இப்படி சொன்னேன், முதலமைச்சர் அப்படி சொல்லலை அப்படின்லாம் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. வாடவர் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய சொன்னார் அப்படின்னு கூட போக வேணாம், மதிமுக தலைவராக வைகோ அவர்கள் ராஜினாமா செய்ய சொன்னார். இதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. வைகோ அவர்கள் அதுதான் சொன்னார், ஆனா அவங்க அதை கேட்கல அப்படின்ட்டாரு. அதுக்குதான் நான் முதலே கேட்டேன், ஆளுங்கட்சி எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய சொன்னா மட்டும்தான் அது குற்றமா? எதிர்கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொன்னா அது குற்றம் இல்லைன்னு எப்படி ஏத்துக்க முடியும்? அவரே ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி குத்துக்கிறார், ராஜினாமா பண்ண சொன்ன அவங்க பண்ண மாட்டேன்ட்டாங்க அப்படின்றாரு. இப்ப இதுக்கு என்ன பண்ணுவீங்க? அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பண்ணிட்டாரு. கவர்னருக்கும் கூடவே வந்து டிவிஎஸ்சி அவங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இது வந்து விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு. இதுக்கு எந்த விதமான விசாரணையும் நடக்கும்லாம் எனக்கு தெரியல. அதுக்கு மேலே கவர்னர்கிட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். எவ்வளோ நேரம் பொறுக்கணும் அப்படின்லாம் எனக்கு கேட்காதீங்க. எவ்வளவு காலம் பொறுத்திருக்க வேண்டும் அப்படின்றத யாராலும் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. இந்த மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டில் டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த விதமான டைமும் ஃபிக்ஸ் செய்யப்படலை இது வரைக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஆட்சியை கவிழ்க்க சதி அப்படின்ற கைது தேவையா அப்படின்ற கேள்வி வருகின்றது. ஸோ ஒரு கட்சியில் இருக்கவர், அது தலைவராக இருக்கலாம், நிர்வாகியாக இருக்கலாம், இன்னொரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏவை நீங்கள் ராஜினாமா செய்யுங்கோ அப்படின்னு சொல்கிறது குற்றம் அப்படின்னா, அப்போது வைகோ அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இல்லையா? ஏன்னா அவர் வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காரு, ராஜினாமா செய்ய சொன்னால் அவங்க பண்ணலை அப்படின்னு. இங்கேயாவது திருநாவுக்கரசு அவர்கள், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 பேர் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? என்ன விதமான ஆதாரம் இருக்குது அப்படின்றத கோர்ட்டு தான் பார்க்கணும். பட் இதுக்கு கைது நடவடிக்கை தேவையா அப்படின்னா இது டூ மச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தாவேகா ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னா ஒரே வழி எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கணும். ஆனால் இன்னைக்கு நிலைமையில் யாராவது, அதுவும் ஆளுங்கட்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜினாமா செய்வாங்களா? நீங்கள் என்னதான் வந்து நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், உங்களை வந்து அமெரிக்க ஜனாதிபதியே ஆக்குறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாலும் அவனுக்கு நல்லாவே தெரியும், இன்றைக்கு இடைத்தேர்தல் வந்தால் அதில் வந்து தாவேகா தான் ஜெயிக்கும். அதனால தான் வந்து அதிமுகவில் இருக்கவங்களே ராஜினாமா பண்ணிட்டு நம்ம கட்சியில் வந்து சேர்ந்து நிற்கிறாங்க. என்ன இப்போ அதிமுக ரெட்டலையில் ஜெயிச்சாலும் இப்போ நம்ம தாவேகால இருந்தால் சாலிடாக ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு வராங்கன்னும் போது, நான் ஆளுங்கட்சியில் தாவேகால இருந்து ராஜினாமா பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்னுடைய அரசியல் எதிர்காலம் என்ன அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? ஸோ தாவேகா எம்எல்ஏக்கள் இன்றைக்கு நிலைமையில யாருமே ராஜினாமா செய்ய மாட்டார்கள். அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி பேச்சு நடந்தது அப்படின்னு சொன்னா, இது வந்து கைது செய்யப்பட வேண்டிய அவளுக்கு அவ்வளோ குற்றமான எனக்கு தெரியல. மாரிதாஸ் அவர்கள் இது மாதிரி தான் கைது பண்ணி உடனே சொந்த ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணாங்க. எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஆல் சரண்டர் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பது அப்படின்றது திமுக, அதிமுக, பாஜக 3 பேரும் ஒன்று சேர்ந்தாலுமே நடக்காத காரியம். அதனால தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் என்றைக்குமே கவலைப்படாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, இந்த சினிமாவில் டாக்டர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, 24 hours போனால் தான் இதுவும் சொல்ல முடியும் அப்படின்வாங்க. கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, அமாவாசை தாண்டினா போயிடுச்சுப்பார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த 6 மாதத்துக்குள்ளே வருகின்ற இடைத்தேர்தல்கள் எத்தனை தொகுதிக்கு வரப்போகுதுன்னு தெரியல, இன்னும் எத்தனை பேர் ராஜினாமா பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த இடைத்தேர்தல் அப்படின்ற கண்டத்தை தாவேகா சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவர்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்குள்ளாரையே அதிமுகவை எப்படியாவது வலை போட்டு இந்த பக்கம் ஒட்டுக்கா சேர்த்துக்கணும் அப்படின்ற முயற்சிகளும் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஸோ அப்படி வந்தாச்சுன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன கட்சிகளுடைய தயவு தேவையில்லை. இதில் இன்னொன்று கவனிக்கணும், விசிகாவை சார்ந்த எஸ்.எஸ். பாலாஜி அவர்கள்
ஒரு பக்கம் என்னடானா ஊழலை ஒழித்து விட்டோம், அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றதையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம், சின்ன சின்ன அரசு அலுவலகங்களில் கூட லஞ்சமே இல்லாமல் டக்கு டக்குன்னு காரியம் நடக்குது அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் விசிகாவை சார்ந்த எஸ் பாலாஜி அவர்கள் ஒரு கடுமையான புகாரை வைத்திருக்கின்றார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா அவரே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இந்த சிஎம்ஓ தமிழ்நாடு டேக் பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு. பட் இந்த கடுமையான குற்றச்சாட்டு வருது அப்படின்னும் போதே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஒரு பக்கம் ஊழலை ஒழிச்சிட்டோம், லஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. இப்போ எதுக்கு நான் இந்த 6 மாசம்னு சொன்னேன்னா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகள் தயவுல ஆட்சி நடத்துவது அப்படின்றது நித்தியகண்டம் பூர்ணாயுசு. இது எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கு மட்டும் தெரியாம இருக்குமா? இதுல தாவேகா தோழமை கட்சிகளின் கூட்டம் அப்படின்னு சொன்னா ஏதோ கம்யூனிஸ்ட் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது. அப்ப நீங்க தோழமை கட்சிகள் இல்லாம வேற யாரு? எதிரி கட்சியா இல்லை எதிர்கட்சியா? கூட்டணியில சேர்ந்து பாசக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தானே நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சியில் தொடர வச்சுக்கிறீங்க. கூடவே என்ன சொன்னாங்க, அது பாருங்க, இது அவர்களுக்கான மேண்டேட். ஆனால் 10ஆம் தேதி நாங்கள் மட்டும் ஆதரவு கொடுக்கலன்னு சொன்னால் தாவேகா ஆட்சி அமைத்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னைக்கு ஒன்றா அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சின்ற பேரில் பாஜக உள்ள நுழைஞ்சிரும், அதை தடுப்பதற்காகத்தான் நாங்களே ஆதரவு கொடுத்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆதரவுக்கு பேர் என்ன? தோழமை கட்சியாக நீங்கள் இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க? அந்த கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எங்கே தான் இருக்கீங்க நீங்கள்? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தாவேகாவுக்கு தனியாக ஒரு முழு மெஜாரிட்டி தேவை. அதுக்கு குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 12 சீட்லையாவது விசில் சின்னத்தில் ஜெயிக்கணும். இன்னைக்கு அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்களே, அந்த தொகுதிகள்லாம் இடைத்தேர்தல் வரும்போது அவங்க எப்படி மறுபடியும் அதிமுகவில் நிற்பாங்களா? அவங்க டிக்கெட் கொடுக்க போகிறது கிடையாது. அப்போது தாவேகா சின்னத்தில் தான் நிற்கணும். அப்போ குறைந்தது இன்னும் ஒரு 12 எம்எல்ஏக்களாவது தாவேகா பக்கம் சேர்ந்தா மட்டும்தான், அதாவது இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இவங்களுடைய அந்த புல்ஸ் அண்ட் ப்ரெஷர் இல்லாமல் ஆட்சி நடத்த முடியும். அதனுடைய அதர் சைட் பாருங்க, அப்படி அவங்க மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ ஏன் காங்கிரஸாக இருந்தாலும் சரி எதுவும் கேள்வி கேட்க முடியாது. இன்றைக்கு அந்த விபி கிராம் ஜி, அதாவது அந்த மன்ரிகான்னு சொல்லுவாங்க இல்லையா, 100 நாள் வேலை திட்டம், அது அமலுக்கு வருகின்றது. இதை எதிர்த்து காங்கிரஸ் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே கூட்டணியில் இருக்காங்க, மந்திரியாக இருக்காங்க, ஆனால் ஒன்றும் சத்தமே காணும். என்னங்க மந்திரி பதவியெல்லாம் கொடுத்துக்கிறாங்க, அப்போல்லாம் கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னீங்களா? கொள்கை என்னாச்சுன்னு கேட்குறீங்களா? கொள்கையெல்லாம் பார்த்தா பதவி நீங்களா கொடுப்பீங்க? 67க்கு அப்புறம் தடவையாக இங்கே மந்திரி ஆகிக்கிறாங்க. ஏதோ 2 மந்திரி கட்சாங்களேன்னு சும்மா இருப்பீங்களா? அதை விட்டு கொள்கை இதெல்லாம் நீங்கள் வேணுன்னா கோஷம் போடுங்க, நாங்கள் எதுக்கு கோஷம் போடணும்? அதுலேயும் அந்த 2 மந்திரிகள் எப்பேற்பட்ட மந்திரிகள், அவர்களுடைய உழைப்பினால் அந்த இடத்துக்கு வந்தவர்கள். ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரல, அது ஞாபகம் வச்சுக்கணும். இது நான் சொல்லலைங்க. இன்றைக்கு தமிழகத்தின் காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசின பேச்சு, அந்த வீடியோ பாலிமர் நியூஸில் போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை நான் இங்கே ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். இதே வார்த்தைகள் தான் அவர் சொல்லியிருக்காரு. ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரல, அதை மறந்துடாதீங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன பேச்சு இது? அண்ணன் திருமா அவர்கள் இதுக்கு ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா? எதிர்ப்பு வேணாம், அட்லீஸ்ட் கருத்தாவது சொல்லியிருக்காரா? வன்னியரசு அவர்கள் மந்திரியாக தானே இருக்காரு. என்னங்க கூட்டணியில் இருக்க 2 மந்திரிகள் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரல அப்படின்னு பேசுறீங்க, இது எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு! இதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மந்திரியாக இருக்கின்ற வன்னியரசு அவர்கள் கூட எதுவும் ஒரு தோழமை சுட்டு கூட கொடுத்ததா தெரியலையே. ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் போகிற இடத்துலலாம் ஒரு சிவப்பா ஒரு புத்தகத்தை வச்சுக்கின்னு மக்கள் தொகையில் அவங்க எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னுக்கிறாரு. இங்கே என்னடானா ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரல, அதை மறந்துடாதீங்கன்னு இவர் கூலாக சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்கறதுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் யாருமே இல்லை. இவங்க தான் சொல்லுவாங்க பாஜக பாசிச RSS இடஒதுக்கீடுக்கு எதிராக செயல்படுகின்றது அப்படின்னு. ஆச்சரியமா இருக்கு, ஒருத்தர் கூட குரல் கொடுக்கலையே. ஏன் மாண்புமிகு ஆசிரியர் வீரமணி அவர்கள், அவர் எங்க போனாரு? சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ தாவேகாவுக்கு மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு சொன்னா இந்த கட்சிகள் எல்லாம் யாரும் மதிக்க போறது கிடையாது. கோர்ஸ் மரியாதை கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க ப்ரெஷர் பண்ண முடியாது. நேச்சுரலி என்ன ஆகும்னா, அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துச்சுன்னா இவங்க சும்மா இல்லாமல் இவங்களே ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதாவது கொச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க அப்படி பேசினாங்க, நீங்கள் இந்த திட்டத்தில் சேரக்கூடாது, அந்த ஸ்கீமுக்கு சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு.
அதெல்லாம் கேட்குற இடத்துல தாவேகா இருக்காது. இப்பவே அவங்க இல்லை. இந்த விபி கிராம்ஜி அது அமலுக்கு வந்து விட்டது. அதே சமயத்தில் மந்திரி அவர்கள் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. இதை பாருங்க, இந்தியா அப்படின்றது வந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு அவர். சொல்லிட்டு இதுல எல்லாத்தையும் நீங்க சமஸ்கிருதத்துல பேர் வச்சீங்கன்னா, விபி கிராம்ஜி சமஸ்கிருதமா இந்தியா அதுவே எனக்கு தெரியல. ஆங்கிலம் இணைப்பு மொழி அதுல இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, சரிங்க அப்ப இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுமா? ஒண்ணு தமிழ்ல பேர் வைங்க, இல்ல தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதாவது நீங்க வந்து அது தமிழ்ல பேர் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல தெலுங்குல பேர் வைங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன் சார் தமிழ்நாட்டில் தெலுங்குல பேர் வைங்க அப்படின்னு சொன்னா என்னங்க இது? தமிழகத்தில் தெலுங்கு பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மந்திரியாலாம் கூட இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காங்க. அதனால தமிழ் தெலுங்கு ரெண்டுமே திராவிட மொழிகள் தானே, அப்புறம் என்ன வந்தது உங்களுக்கு? சமஸ்கிருதம் ஹிந்தி தான் கூடாது, திராவிட மொழி இருந்துட்டு போகலாம். அதனால தமிழ் தெலுங்கு அதுல ஏதாவது பேர் வைங்க அப்படி சொல்லியிருக்கலாம். இங்கிலீஷ்ல பேர் வைங்கன்னா எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்க? நம்ம நாட்டு மொழியை விட நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளைக்கார மொழியை தான் நம்ம வந்து பெருசா நினைக்கிறோமா? இப்போ சமஸ்கிருதம் ஏன் எதிர்க்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதை பாருங்க, அது வந்து ஆரியர்களின் மொழி, நம்மளை அடிமைப்படுத்தியவர்கள். அப்ப ஆங்கிலம் யாரோட மொழி? இங்க ஆரியர்கள் அடிமைப்படுத்தினார்கள் அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தினார்கள் அப்படின்றதுக்கு ஏராளமான ஆதாரம் இருக்குது. அப்ப இந்த ஆங்கிலத்தை தூக்கி வச்சு பேசுறது அடிமை புத்தின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? ஆங்கிலத்துல பேர் வச்சா ஓகே, ஆனா இந்தியில இருக்கக்கூடாது. ஆனா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பேச்சு தான் இது. விபி கிராம்ஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணாச்சு, ஆனா அது பேர் வைக்கிறத எதிர்த்ததுனால நாங்கள் விபி கிராம்ஜி இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு. ஏங்க எந்த பேர்ல வச்சா நாங்க ஸ்கீம் உள்ளார வந்துச்சுங்க, அவ்வளவுதானே மேட்ரு. இப்போ கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் இதை எடுத்து குரல் கொடுப்பாங்களா? கேட்டா என்ன சொல்லுவாங்க? அது வந்து அவருடைய உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. இப்போ டெல்லி பிரதிநிதியை நியமிப்பது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னா அப்ப அதிமுகவில் வரவங்களை சேர்த்துக்கிறது உட்கட்சி பிரச்சனை இல்லையா? ஏற்கனவே அண்ணன் திருமா அவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவரோட உட்காந்து பேசும்போது என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, இது நாங்க மட்டும் தடுக்காம இருந்தா 20 பேருக்கு ராஜினாமா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது இந்த மாதிரி எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு 10 நாளுக்குள்ள இது மாதிரிலாம் ராஜினாமா பண்ணிட்டு வருது ஏற்புடையதில்லை அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்ப டகால்னு இது அதிமுகவில் தான் கேட்கணும், அங்க என்ன பிரச்சனை, ஏன் அவங்க வராங்க அப்படின்னு அதிமுகவை கேட்க வேண்டும். ஜனநாயக நெறிமுறைகளுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு சொன்னவங்களே இன்னைக்கு வந்து அதிமுகவை கேட்கணும் அப்படின்றாங்க. இதுதான் நான் சொன்னேன், தாவேக ஆட்சிக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த 6 மாச கண்டம் இங்க தான் இருக்குது. இந்த தேர்தலில் எதிர்கட்சிகள் அதாவது திமுக, அதிமுக எப்படி வேட்பாளர்களை நிறுத்தப் போகின்றார்கள் இதை பொறுத்து தான் வந்து வெற்றி அப்படின்றத முடிவு செய்ய முடியும். ஆஸ் யூஷுவல் அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், பாஜக இன்னொரு பக்கம் வருவாங்களான்னு கேட்குறீங்களா? விட்டுருங்க. இப்படி நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னா அப்போ மறுபடியும் ஓட்டு ஸ்பிளிட் ஆகும், தாவேகா சாலிடா ஜெயிச்சு வந்துருவாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒரு பொது வேட்பாளர் மாதிரி நின்றாங்க இந்த இடைத்தேர்தல் வருகின்ற தொகுதிகளில் அப்படின்னு சொன்னால் போட்டி வந்து ரொம்ப கடுமையானதாக இருக்கும். இந்த இடைத்தேர்தல்களில் தாவேகா ஒட்டுக்கா ஜெயிச்சு மெஜாரிட்டியை பெறுவது அப்படின்றது கூட்டணி கட்சிகளுக்கும் ஏற்புடைய விஷயம் இல்லை. அஃப்கோர்ஸ் அவங்க தொண்டர்கள்லாம் கேட்காதீங்க, தொண்டர்கள்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா எல்லாம் ஒட்டுக்கா தாவேகா பக்கம் வந்துட்டாங்க. என்ன இந்த கன்சாலிடேஷன் அதிமுக திமுக, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா பக்கம் போகிறவங்க போட்டோம், மற்றபடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் காமன் கேண்டிடேட் மாதிரி நின்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து திமுக வேட்பாளருக்கு ஓட்டு போடுறதுக்கோ இல்லை திமுக தொண்டர்கள் வந்து அதிமுக வேட்பாளருக்கு ஓட்டு போடுறதுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 ஓட்டு கன்சாலிடேஷன் அப்படின்னு நடந்தது அப்படின்னு சொன்னால் தாவேகா நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட்டை தான் சந்திக்கும். அதில் பாதிக்கு மேலேயோ இல்லை பாதி அளவுலையோ தோத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த முயற்சிகள் வேகம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் தாவேகாவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இடைத்தேர்தல்கள் வர வரைக்கும் தாவேகா ஆட்சியை கவிக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது முட்டாள்தனமான முயற்சியாக தான் இருக்கும். அதுக்குள்ளார அதிமுக வந்து எப்படியாவது அட்டாச் பண்ணிக்கணும் அப்படின்னு வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இது போகிற போக்க பார்த்தா அதிமுக அப்படித்தான் நகரும் போல் இருக்கின்றது. ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அது நடந்து விட்டாலும் அதுக்கப்புறமா இடைத்தேர்தல்களில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தாவேகாக்கு கவலையே இல்லை. அரசியல் அப்படின்றது ஏராளமான பாசிபிலிட்டிஸை உள்ளடக்கியது. இட்ஸ் டைனமிக். அதனால் பாலிடிக்ஸை என்ஜாய் பண்ணுவோம். மீண்டும் அடுத்து சந்திப்போம். வணக்கம்.